வணக்கம். என் பையனுக்கு வயசு இப்போ 6 ஆகுது. 2 வயசுலேருந்து அவனுக்கு இந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு. ஸோ 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா நாங்க பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல. நெறைய டாக்டர்ஸ், நெறைய ட்ரீட்மெண்ட்ஸு, நெறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். எங்க போனாலும் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸுங்கிற மாரி எதனால இது ஆரம்பிச்சது, எப்படி இது வந்துச்சு, அதெல்லாம் சொல்லி சொல்லி இப்போ ஃபைனலா அது எப்படி சரியாகுதுங்கிறத சேர்த்து சொல்லப் போறேன். ஆம். 2 வயசு வரைக்கும் நார்மலா தான் இருந்தான். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இருக்கும்போது நாங்க யுஎஸ் வரதுக்கான சான்ஸ் கெடைச்சது. ஸோ இங்க வந்த உடனே அந்த கிளைமேட் ஒத்துக்கலையோ என்னமோ, அந்த வின்டர்னால கரெக்ட்டா அது வின்டர் டைம் வேற. ஸோ வின்டர்னால அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் கால்ல தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆகி கரெக்ட்டா அது கோவிட் லாக்டவுன் வேற. ஸோ டாக்டர்ஸ் கிட்டலாம் எல்லாமே லாக்டவுன் எங்கேயும் போ முடியல. நெறைய ஹோம் ரெமிடீஸ்லாம் ட்ரை பண்ணி எதுவும் பெருசா ஒர்க் ஆகல. மஞ்சள், பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நெறைய ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ரேஷஸ்லாம் ஃபேஸுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க ஆயின்மெண்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்லாம் குடுத்தாங்க. அது போட ஆரம்பிச்ச உடனே சரியாயிடுச்சு. அகைன் அகைன் க்ரீம்லாம் ஸ்டாப் பண்ண உடனே மறுபடியும் வர ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நாங்க ஆயின்மெண்ட் தடவும்போது, க்ரீம் தடவும்போதும் அது சரியாயிடும். அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் முடிஞ்சோனே மறுபடியும் லைட்டா ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸையும் மாத்தி பார்த்தோம். அவங்களும் வேற செட் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் குடுத்தாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப சேம் ப்ராப்ளம் அது கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம். டெய்ரி ஃப்ரீ ஃபுட்டு, அப்புறமா குளூட்டன் இல்லாம, நான்வெஜ் எதுவுமே இல்லாம, லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் மாத்துறது, அதுக்கப்புறமா ப்ளீச் பாத் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா லைக் டிஃப்ரெண்ட் டாக்டரும் ட்ரை பண்ணோம். இங்க ஹோலிஸ்டிக் பிராக்டிஷனர்ன்னு இருக்காங்க. நம்ம ஊர்ல ஆயுர்வேதா மாதிரி இங்க அவங்களையும் ட்ரை பண்ணோம். அவங்க அவங்களும் சில சஜஷன்ஸ்லாம் குடுத்தாங்க. நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லி, ஆ அது அவனுக்கு இதுவா ரொம்ப ஒத்துக்க மாட்டேங்குது அப்டின்ட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணோம். எப்பவுமே சரியாகுற மாதிரி இருக்கும். பட் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நார்மல் ஆயிட்டே இருந்துச்சு. திடீர்னுட்டு அவன் ஒழுங்காவே சாப்பிடுறதில்ல. சரி அவனுக்காக நம்ம ஒரு புரோட்டீன் ஷேக் குடுக்கலான்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்ணோம், அ பாதாம் அண்ட் முந்திரி போட்ட மில்க் அது அவன் குடிக்கிறானேன்னு சொல்லிட்டு டெய்லி குடுக்க ஆரம்பிச்சோம். அது அவனுக்கு ஒத்துக்காம இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அவனோட அந்த ஹீலிங் ப்ராசஸ அது ஒழுங்கா விடாம, இன்னும் நம்மள அறியாமயே மேல மேல ஏதோ தெரியாம தப்பு பண்ணி, அது இன்னும் மோசமாகி அப்படியே வந்துருச்சு. நம்ம அத சரி பண்ணணும்னு தான் நெனைக்கிறோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது இன்னும் அதிகமாயிடுச்சு. கையில எப்பவுமே அந்த ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும். எங்க போனாலுமே. அந்த ஆயின்மெண்ட்ஸ் தடவுனாக்கா, ஆப்வியஸா 5 டேஸ் 1 வீக்குள்ள கண்டிப்பா கிளியர் ஆயிடும். பட் அப்புறம் அகைன் திரும்ப ட்ரிகர் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இந்தியா வந்தோம். அப்போ ஆரா யோகா சென்டர் போலான்னு சொல்லிட்டு என்னதான் சொல்றாங்க, எவ்வளவோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டோம். ஆ இந்தியா கூட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணோம். அங்கேயுமே இதே தான் ஆச்சு. அதே ஆயின்மென்ட்டு, மருந்துங்கிற மாதிரி அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த ஆரா சென்டர் அவங்க கான்டாக்ட் கிடைச்சு அங்க போனோம். ஆ அ அங்க போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவே ஒரு நல்ல ஒரு என்வாயர்ன்மென்ட் வித் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் மீட் பண்ணப்போ வேதா சார மீட் பண்ணப்போ இனிமா ட்ரீட்மெண்ட் குடுக்க சொன்னாங்க. 2 சிட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா கிளியர் பண்ணணும் அப்டின்ட்டு. அவன் குழந்தை செஞ்சுப்பானா? இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் கன்வின்ஸ் பண்ணி அவன கூட்டிட்டு வந்துட்டோம். அவன் ஃபர்ஸ்ட் சிட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். ஆனா, அ அதுக்கப்புறமா அந்த ஃபுட் ஃபாலோ பண்றது ஓரளவுக்கு நாங்க ஃபாலோ பண்ணோம். பட் செகண்ட் சிட்டிங் 1 வீக் கழிச்சு அவன் ஒத்துக்கவே இல்ல அது பண்றதுக்கு. அவன் செம்ம அழுக. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அங்கேயும் அவங்க ரொம்ப பொறுமையா பேசி பார்த்தாங்க. எல்லாரும் பேசி பார்த்தோம். ஆனா முடியல. ஸோ அவர் எங்களுக்கு வேற சில ஆப்ஷன்ஸ் குடுத்தாங்க. ஃபுட்ல ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்றது. நெறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் தந்தாங்க. ஸோ எங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் ஆக்சுவலா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ நாளா நாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போனப்போ, நாங்க தான் எப்படா சரியாகுங்கிற மாதிரி இது பண்ணிட்டே இருப்போம். அவங்கலாம் சரியாயிடும், சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க.
பட் வேதா சார் கிட்ட வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் லைக் நான் என்ன நோட் பண்ணேன்னா, நாங்க போயிட்டு, "ஐ பரவாயில்லையே கொஞ்சம் சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். ஆனா அவர் வந்து, "இல்லையே இன்னும் கொஞ்சம் சரியாகணும். இது என்ன லைக் இன்னுமே நல்லா சரியாயிருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. ஸோ அது ஒரு ஒரு தடவ சொல்லும்போது அது வந்து எங்களுக்குள்ள ஒரு லைக் இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருந்தது. நம்ம வந்து லைக் இன்னும் டெஃபினட்டா நம்மளால முடியும். அது இன்னும் சரி பண்ணிடலாம். அப்படி சொல்லிட்டு. அவன் இனிமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத இருந்தப்போ, லைக் நாங்க என்னடா இது இருந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இப்படி பண்ணிட்டானே அவன் குழந்த. சீக்கிரமா சரி பண்ணலாம்னு நெனச்சோமே அப்படின்னு. ஆனா, அவர் வந்து குடுத்த அந்த டிப்ஸ் லைக் நாங்க நல்லா ஃபாலோ பண்ணி, அம் நல்லாவே ஆக்சுவலா சரியாயிடுச்சு. மேபி அந்த இனிமா ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா, இன்னும் சீக்கிரமா சரியாயிருந்திருக்கலாம். பட் ஆனாலுமே வந்து லைக் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது. அ ஸ்கின்லாம் வந்து பேக் டூ நார்மல் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அகைன் நாங்க மறுபடியும் யுஎஸ் வர அ இன்னும் லைக் 1 மந்த் அந்த மாதிரி தான் இருந்த டைம்ல அவங்க வந்து EH ட்ராப்ஸ் சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணி இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. நாங்க இங்க வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த வின்டர் வரும்போது தான் அது ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால இங்க வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வின்டரும் வந்துச்சு. 1 மந்த் ஆச்சு. எதுவும் இல்ல. கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு. அ அண்ட் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நாங்க இப்ப எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. முன்னாடி அவன் குடுக்குற மாதிரி எல்லாமே நாங்க குடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ கான்ஃபிடென்ட்டா நான் சொல்வேன் அவனுக்கு வந்து அந்த ட்ரை ஸ்கின் எக்ஸிமாங்கிறதே கிடையாது. ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் இப்போ. ஸோ இதுக்கு முழு காரணம் வந்து கண்டிப்பா நான் வந்து இந்த நன்றி சொல்லணும்னா, அதுக்கு வந்து வேதா சார் அண்ட் அவங்க டீமுக்கு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அம் எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறத வந்து அங்க அங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பணும். கண்டிப்பா சரியாயிடும் அப்டின்ட்டு. அதே மாரி கண்டிப்பா சரியாயிடுச்சு. நன்றி.